ஹாய், வெல்கம் டு ஒரு கதை சொல்லுங்க சேனல். நான் கல்கத்தால இருந்து உங்க கலை பேசுறேன். இன்னைக்கு நான் ரொம்ப சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். வாங்க கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை கிறிஸ்மஸ் பத்தி தான். சரிங்களா? கதை கேட்க ஆர்வமா இருக்கீங்களா? கதையை கேட்கலாம். இன்னைக்கு தான் கிறிஸ்மஸ் ஈவ். அதாவது கிறிஸ்மஸ் 25th டிசம்பர்னா கிறிஸ்மஸ் ஈவ் 24th டிசம்பர், அந்த கிறிஸ்மஸ்க்கு முந்தைய நாள். அந்த நாள் அன்னைக்கு தான் சாண்டா எல்லாருக்கும் பரிசு கொடுப்பாங்க. அப்போ அந்த நாள் அன்னைக்கு சில எலிக்குட்டி குடும்பங்கள்ல ஒரு எலிக்குட்டியோட குடும்பம் நினைச்சுச்சான், சாண்டா ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு gift கொடுப்பாரு, ஆனா நம்ம ஏன் சாண்டாக்கு ஒரு பரிசு கொடுக்க கூடாது? அப்ப அந்த குடும்பத்தினரோட ஒரு சின்ன எலிக்குட்டி சொல்லிச்சான், அப்பா அப்பா அப்ப நம்ம என்ன gift கொடுக்க முடியும்? நம்மளே சின்ன எலிக்குட்டிங்க, நம்ம என்ன கொடுக்க முடியும்? அப்ப அம்மா சொன்னாங்களா, பரவாயில்லடா செல்லம், நம்மள்கிட்ட இருக்கிற உணவை நம்ம சாண்டா கிட்ட பகிருவோம். ராத்திரி சாண்டா வரதுக்கு முன்னாடியே சிம்னில நம்ம ஒரு லெட்டர் எழுதி வைப்போம். அதை படிச்சோடனே சாண்டா நம்ம வீட்டுக்குள்ள வருவாரு. நம்ம செஞ்சு வச்ச உணவுகள் எல்லாத்தையும் சாப்பிடுவாரு. ஆமா, நல்ல ஐடியாமா அப்படின்னு ஒரு எலிக்குட்டி சொல்லிச்சான். அப்ப அதே மாதிரி கொஞ்சம் பால், கேக், அப்புறம் கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த ரெயின்டியர்ஸ் இருக்கும்ல, அந்த ரெயின்டியர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கேரட். ரெயின்டியர்ஸ் எத்தனை இருக்கும்? 8 இருக்கும்ல, அந்த 8 கேரட்டு, கொஞ்சம் ஆப்பிள்ஸ் ரெயின்டியர்ஸ்க்கும், அப்புறம் சாண்டாக்கு கேக், அப்புறம் பால், இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த சிம்னில ஒரு லெட்டர் எழுதினாங்க. அதில் என்ன எழுதிருந்துச்சுன்னா, அன்புமிக்க சாண்டாவே, நீங்க ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு பரிசுகள் கொடுப்பீங்க. இந்த வாட்டி நாங்க உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலான்னு ஆசைப்படுறோம். அந்த பரிசை அன்போட ஏத்துக்கிட்டு ப்ளீஸ் எங்க வீட்டுக்குள்ள எங்களோட பரிசை நீங்க அனுப்புவீங்க. பை சின்ன எலிக்குட்டிங்க அப்படின்னு எழுதி இருந்துச்சான். அதை மேல வச்சுக்கிட்டு எலிக்குட்டிங்களுக்கு எல்லா எலிக்குட்டிகளுக்கும் படுக்கையில படுக்க வச்சுட்டு அவங்களும் போய் படுத்துட்டாங்களாம். ஆனா இந்த சின்ன எலிக்குட்டிங்களுக்கு தூக்கமே வரல. சாண்டா நம்ம பார்க்கணும், சாண்டாவோட ரெயின்டியர்ஸை பார்க்கணும், அவர் எப்படி சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டாரா அப்படிங்கிற எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். அப்ப திடீரென்று மணியோட சத்தம் கேட்டுச்சான். இப்படி கேட்டோடனே எல்லாரும் ஐயா சாண்டா வந்துட்டாரு, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு இந்த சுட்டியான எலிக்குட்டிங்க அந்த வீட்டோட ஜன்னல்ல போய் பார்த்துச்சான். கரெக்டா சாண்டா இருந்தாங்க. அப்புறம் 8 ரெயின்டியர் ஒரு பெரிய வண்டிய எழுதிட்டு போயிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாய் எல்லாரும் சொல்லாச்சாங்க, ஹே இது சாண்டா அப்படின்னோடனே சாண்டா அந்த சிம்னில அந்த லெட்டரை படிச்சாரு. படிச்சுட்டு சிரிச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ள போனாரு. போய் அங்க வச்சிருக்கிற கேக்கையும் பாலையும் அவர் சாப்பிட்டு குடிச்சாரு. குடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற கேரட்டையும் ஆப்பிளையும் கொண்டு போய் ஒவ்வொரு ரெயின்டியர்ஸ்க்கும் சாப்பிட கொடுத்தாரு. ஆனா அவரு கேக்கும் பாலும் குடிச்சிட்டு இருந்த போது அங்க அந்த எலிக்குட்டிங்க வந்துருச்சு. அத சாண்டா பார்த்துட்டாரு. அட சுட்டியான எலிக்குட்டிங்களே, இந்த மாதிரி நீங்க பண்ணுவீங்கல்ல, அட சுட்டியான எலிக்குட்டிங்களே, இது தூங்குற சமயம், போய் தூங்குங்க அப்படின்னு சொன்னோடனே
நாங்க 2 பேரும் வந்து படுக்கையில படுத்தோம். ஆனா திருப்பி சாண்டா எப்படி கிளம்புறாருன்னு பார்க்கணும் அப்படின்னு திருப்பி ஜன்னல்ல வந்தோம். அதையும் சாண்டா போட்டாரு. சரி நான் கிளம்புனோனே நீங்க போய் தூங்கிரணும் அப்படின்னு சாண்டா சொல்லிட்டு அவரு பாய் பாய் சுட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கயிறை மட்டும் ஆட்டினாரு. பார்த்தா எல்லா ரெயின்டியர்ஸும் பறந்துச்சு. அந்த நிகழ்வு கிறிஸ்மஸ் காலையில வந்தோனே எங்களுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷமாய் இன்னமும் அந்த நிகழ்வு எங்களோட மனசுலயே இருக்கு. இந்த கிறிஸ்மஸ் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி குழந்தைங்களா, இன்னைக்கோட அரிமணி செக்ஷன் என்னன்னு பார்க்கலாமா? குழந்தைங்களா, இன்னைக்கோட அரிமணி செக்ஷன்ல நம்ம சில ஸ்போர்ட்ஸ்லயே சிறந்தவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு ஃபுட்பால்ல யார் சிறந்தவங்களுக்குன்னு தெரியுமா? அதுல பேலேங்கிற ஒருத்தவங்க தான் ரொம்ப சிறந்தவங்க. அவங்க நம்ம நாட்டு இந்தியா ஒருத்தவங்க இல்ல. அவரு ட்ரெஸ்கார்டர்கோஸ்ங்கிற ஒரு சிட்டில பிறந்தாரு. அது எங்க இருக்குன்னா பிரேசில்ல இருக்கு. அப்புறம் பேஸ்கெட் பால் உங்களுக்கு தெரியுமா? அந்த பேஸ்கெட் பால்ல யாரு சிறந்தவங்கன்னா மைக்கேல் ஜார்டன் தான் அதுல ரொம்ப சிறந்தவங்க. அவங்க எங்க இருந்து வந்திருக்காங்கன்னா அவரு புரூக்ளின்ல நியூயார்க்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற நியூயார்க்ல புரூக்ளின் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அவரு பிறந்தாரு. அப்புறம் பேட்மிண்டன்ல வந்து ராஜர் ஃபெடரர் தான் மிகவும் சிறந்தவங்க. அவங்க எங்க இருந்து வந்திருக்காருன்னா சுவிட்சர்லாந்துல இருக்கிற பாசில்ல தான் அவரு பிறந்தாரு. மைக்கேல் சுஷமேஸ்டர் யாருன்னு தெரியுமா? அவரு கார் ரேசிங்ல சிறந்த டிரைவர். அவர் எங்க இருந்து வந்திருக்காருன்னா ஜெர்மனி இருக்குல்ல, அதுல ஹரோத்துங்கிற இடத்துல தான் அவரு பிறந்தாரு. நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்களே பாக்ஸிங் பத்தி. அதுல யாரு உமன்ல யார் சிறந்தவங்கன்னா மேரி காம் தான். அவங்க எங்க பிறந்திருக்காங்கன்னா நம்ம இந்தியால இருக்க கத்தாயில தான் அவங்க பிறந்திருக்காங்க. நம்மளுடைய இந்தியால எது நேஷனல் கேம்? ஹாக்கி தானே. அப்ப ஹாக்கில யாரு சிறந்தவங்க? அவங்க தான் தியான் சந்த். அவங்க எங்க இருந்து வந்திருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க இந்தியால இருந்து தான் வந்திருப்பாங்க. ஆனா இந்தியால எங்க? உத்தரப்பிரதேஷ்ல பிரயாக்ராஜ்ல அவங்க பிறந்திருக்காங்க. உங்களுக்கு இந்த கதையும் அப்புறம் அரிமணி செக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம், பை பாய்.